guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோ ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். இந்த சேலஞ்சை நமக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்தவன் தான். போன வீடியோ அந்த முந்தின வீடியோவுக்கு கமெண்ட்டில் போட்டு விட்டுட்டான். பண்ணுறேன்னு அதை வேறு டார்ச்சர் பண்ணுறான். சப்ஸ்கிரைபருக்காக நீ இது கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான். இதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் ஆஃப்டர் லாங் டைம் வியூஸ் வேறு அதிகமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே குஷியாக இருக்குது. 1.5K தான். இதில் என்னடா குஷின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நம்மளது 46Kலாம் யூஸ் ஒரு பெரிய கதை. நம்ம சேனலில் வீடியோ போட்டுன்னு இருந்தோம், நடுவில் விட்டுட்டாச்சு. ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிக்கிறேன். வியூஸ் எதுவுமே நல்லா போனதில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகினே வருது. அதில் லாஸ்ட் வீடியோ தந்தூரி வீடியோ போட்டோம், அது 1.6K கிட்டே போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கேமராமேன் வேறு இப்போ தான் போயிட்டு எடுக்கிறாரு. என்னடா இழுவ மிளகாய் சாப்பிடுடா. சரி, நம்ம சேலஞ்சுக்கு போயிடுவோம். வாங்க சேலஞ்சுக்கு போவோம். அவர் என்ன சேலஞ்சு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டு ஸ்ப்ரைட்டை மடக்குன்னு குடி. ஆடா அது அப்படி தானே போச்சு, மேலே போச்சுண்ணா. ஃப்ளாஷ்பேக். ஆடு அதுவாக வந்து தனியாக சிக்குது. வாங்க சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். அவர் என்ன சேலஞ்சு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டு ஸ்ப்ரைட்டை மடக்குன்னு குடின்னு கொடுத்தாரு. எங்களுக்கு ஸ்ப்ரைட்டு கிடைக்கல, அதனால் இது ஏதோ லெமன்ட்டு வாங்கினோம். இதுதான் அந்த மிளகா. சோலி முடிச்சு. பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்னதாக எடுத்துன்னு வரது இல்லையாடா? என்னோட பெருசாக இருந்தது, எடுத்துன்னு வந்துடலாம். சரி அழுவாங்க. சின்னதாக 2 பொறுக்கி எடுத்துருந்தோம். நம்ம சாப்பிட்ட காரம் போகிறதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா அடிக்கிற வெயிலில் அப்படியே தனியாக மாறிடுங்க. அது ஐஸ்கிரீம் ஜூஸ், சாக்கோ ஜூஸ். சரி வாங்க சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். பயப்படாத, இந்த டைமில் தான் நீ சேலஞ்சு கொடுத்துருந்தா வேற ஏதாவது இந்த கேக்கு சாப்பிட்றது, பன்னு சாப்பிட்றது, ஐஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்குறதா? மண்டை கஷாயம் இப்போ தான் திறமையை யூஸ் பண்ணுற. பண்ணு கிளப்புங்கள். டும் கிளப்புங்கள். நீ ஒன்று தாமடா. என்னடாப்பா எனக்கு அழிச்சதுடா. ஐயோ பையன் பயந்துட்டான், வாயில் வைக்கவே இல்லை. அது நெடியை பார்த்தோன்னே பயந்துட்டான் பையன். சாப்பிடுவதா சாப்பிட மாட்டாதான்னு தெரியல. ஐயோயோ 2 மிளகா தலைவன் படுத்துக்கு போன போய் சாப்பிட்டாப்புல தலைவி கழிச்சது வர போகுது. ஒருத்தலை எரிய போகுது. இப்போ அவர்கிட்ட போய் அதான் கேட்டேன்னாங்க, அடி போகுது. இதுக்கு சாப்பிட்ற கண்ணு கலங்கி விட்டதே. தலைவா அழுட்டாப்புல அப்படியே கொஞ்சம் கண்ணை காட்டுங்க. அழுட்டாப்புல சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே இதை பார்த்த ஐஸ்கிரீமே தெரியலடா. சொன்ன மாதிரி சேலஞ்சை முடிச்சாச்சு. காருது.
இதுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க மறக்காம. என்னப்பா ஐஸு சாப்பிட்றான்னா குச்சை மட்டும் நக்கினுங்கிற? வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குது, ஜூஸ் மாதிரி ஆச்சு. ஐஸை குடிக்கிறான் பாருங்க. விளங்காதனே உனக்கு வீட்டில் வந்து இருக்கிறாடா இந்த சேலஞ்சு முடிச்சதுக்கு நீ இதுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும் எனக்கு. சரி சரி, போகிற வழியில் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் வா. இப்போ தானே கொஞ்சம் தலைது என்ன அழுவினுக்குதாப்புல. வாயில் காரலாம் நான் வெயிலாம் இருக்கிறாடி. ஐயோ ஓகே, இந்த வீடியோ எதுவும் முடிச்சுலாம் தாங்கலை. ஒரு அவுட்டோர் ஸ்பாட்டு, நல்ல ஸ்பாட்டுக்கு வந்தோம் நாங்கள். என்ஜாய் பண்ண முடியல. அப்படியே இந்த ஸ்பாட்டை பாருங்கள். இங்கே தண்ணி இருக்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இங்கே. ஆனால் இப்போ தண்ணி இல்லை. நாங்கள் அதனால தான் இங்கே வந்தோம். ஸ்பாட் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும்போது குளிக்க முடியாது, ஏன்னு சொல்லுங்களேன், எங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஆமாம். ஓகே, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஷேர் மட்டும் பண்ணுறேன். எப்போ முடிச்சிடா.